வணக்கம். 108 வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலையும் அம்மையார் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. அம்மாவுக்கு காலையிலேயே அபிஷேகம் ஆராதனைன்றது நல்லா சிறப்பா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம வாக்கு கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா சொல்ற வார்த்தைன்றது அப்படியே பழிக்கும். அதுதான் வரம் கொடுக்குற வாராகி கோயில். உன் கஷ்டத்தை நினைச்சு இந்த ஆலயத்துக்கு வந்து அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட நீ சொன்ன அப்படின்னா அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இங்க இந்த பரிகாரம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்லாம் கிடையாது. உண்மையான பக்தி மட்டும்தான் அம்மாவுக்கு வேணும். நீ உண்மையான பக்தியா இருந்த அப்படின்னா அவளை முழு மனசோட நீ நம்பின அப்படின்னா நீ நினைக்கிறத அவள் நிறைவேற்றி கொடுப்பா. எப்பயுமே தர்மத்துக்கு துணை போறவள் வாராகி அம்மா, அதர்மத்துக்கு அழிப்பவள் வாராகி அம்மா. அப்பேற்பட்ட வாராகி அம்மாவை இப்படி மிகப்பெரிய ஒரு சன்னதியில் கருவறையில் மகா வாராகி அம்மாவும் 21 அடி உயரத்தில் யமன் வாராகி அம்பாளும் 108 அவதாரங்கள், அதாவது இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் எங்குமே இல்லாத வாராகி அம்மனுக்கென்று உருவாக்கப்பட்ட அதீத அவதாரங்கள் கொண்ட வாராகி ஸ்தலமாக இந்த தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் இந்த சின்ன கிராமத்தில் அதுவும் எங்கள் மூலயமாக அந்த அம்மா அமர்ந்திருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா அம்பாள் தத்ரூபமா உட்காந்துட்டு இருப்பா. சாதாரணமா தான் அவளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்சவன் மாலைகளை போட்டு அம்மாவை உட்கார வச்சிருக்கோம். எவ்வளோ ஒரு லட்சணமாகவும் அம்மா அதீத சக்தி வாய்ந்தவளாகவும் சிரிச்ச முகத்தோடையும் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவளுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஆலயம் நாங்க உருவாக்கல, அம்பாலே அம்பாளுக்காக உருவாக்கப்பட்டது. அம்பாள் நிதர்சனமா இங்க நடந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து உங்க குறைகளை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அத்தனையுமே அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. எல்லாமே அவளுக்கு சாத்தியம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு சன்னதின்றது உருவாக்கிட்டோம். 108 அவதாரமும் யமன் வாராகி அம்பாளும் வெயிலையும் மழையிலும் இருக்காங்க. இந்த காணொலியை பார்க்கும் பக்தர்கள் யாராவது அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கோயில் நிர்வாகத்தை அணுகலாம். அது மட்டும் இல்லாம வாராகி எந்த இடத்துல வச்சு முழு மனசா பூஜை செய்யறாங்களோ, உண்மையா இருக்காங்களோ அந்த இடத்துல போய் வணங்குங்க. இஷ்டத்துக்கும் தேவையில்லாம இடத்துல போய் அம்பாளை வணங்குறது, அவங்க சொல்ற பரிகாரங்களை பண்றது, அவங்க சொல்ற அத்தனையுமே நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்பாதீங்க. அம்பாளுக்கு தேவை முழு பக்தி, உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், அவங்க நியாயமா இருக்கணும். இந்த காலத்துல வாராகியை வச்சா வாராகி ட்ரெண்டிங் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அம்பாளை வச்சு விளையாட்டு பொருளா நினைச்சு